நிலவரி வானை அனைவரும் தங்கும் வீடு பூமி இவன்தானே. சூரியனின் ஒளியை ஒன்று நிலவின் ஒளியை பார்த்து பகலிரவும் நமக்கே சுற்றும் பூமி இவன்தானே. வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் சொந்த ஊரில் வந்து நெல் நிறையா போட்டிருக்காங்க. அந்த நெல் பார்க்கலாம். இன்றைக்கி நெல்லெல்லாம் பார்க்க போகிறோம். அதே வாங்க பார்க்கலாம். அருமையாக இருக்குது அவளுக்குலாம். இது நெல் வந்து விதைச்சிருக்காங்க. விதைப்பு அப்படின்னா என்ன மீனிங்கன்னா, டைரெக்டாகவே வந்து நெல்லை வந்து தூவி விடுறது. தூவி விட்டு அப்படியே முளைச்சி அப்படியே வர்றது. சில பேர் நாற்று பாவி, அது நாற்று வரவும் எடுத்து பிடுங்கி போடுவாங்க. அது நாற்று பாவி நாற்று நடுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வந்து நெல்லை வந்து தூவி விட்டுருக்காங்க. அதே இப்போ பார்த்துக்கிட்டீங்க. அது வந்து நெல் நடுறது, அதாவது பயிரை கொஞ்சம் பெருசாக வந்தோடனே அதுக்கடுத்து எடுத்து நடுறது. இதே அந்த நெல். நெல்லில் கொக்கெல்லாம் நிற்கிது பாருங்களேன். இந்த கொக்கு வந்து இந்த புழுக்களை சாப்பிட வரும். அதை வந்து சாப்பிட்றதுக்காக உள்ளே நிற்கிறாங்க. கொக்கு பாருங்கள். இதுதான் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கால் அப்படின்னா சிறுசு தண்ணி வருவது. இப்போ கம்மாயில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இந்த இதில் வந்து ஒவ்வொரு வயலுக்கும் பாய்ச்சிட்டு போவாங்க. அதுக்கு பேர் வாய்க்கால். அந்த வாய்க்கால் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இங்கே தண்ணி வருதா? தண்ணி இந்த பக்கம் போகுது பாருங்கள். இதுக்கு பேர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் பச்சை பசேன்னு இருக்குது எங்கள் ஊர் இன்றைக்கி இந்த வருஷம். வாய்க்காலில் தண்ணி வருதுங்க இல்லையா, அந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் தண்ணி விடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வயலுக்கும் இருக்கும். அந்த வயல்கள் அதை நடந்து போய்கிட்டு இருக்கேன். போல் இங்கே நெல் நல்லா இருக்குது. இதுதான் வயல்கள். இந்த ஃபுல்லாக நெல். இங்கே தோட்டம் போட்டிருக்காங்க, நெல் போட்டிருக்காங்க. இதான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அருமையான பிளேஸ், சூப்பராக இருக்குது. இந்த இதில் வந்து தென்னை மரம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே நெல் உள்ளே போட முடியாது. தென்னங்கன்று போட்டமாக்கு நெல் போட முடியாது. நெல் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். கம்மாயிலேருந்து தண்ணி போய்கிட்டுருக்கு. இந்த வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்பு அப்படின்னா ரெண்டு வயலுக்கு இடையில் உள்ள பகுதிக்கு பேர் தான் வரப்பு. இதுதான் வரப்பு. அந்த வரப்பு தான் பார்த்துக்கிட்றீங்க. வரப்பு அப்புறம் இதுதான் வரப்பு. ரெண்டு பக்கம் கோரை புல்லாம் இருக்குது பாருங்கள். கோரை புல் இருக்குது. நிறையா புல்கள் இருக்கும். இந்த கோரை புல்லை நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா மாட்டுக்கு அறுத்துட்டு போவோம். இப்போ மாடெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால புல் அப்படியே இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்னா சின்ன பிள்ளையில் வந்து இந்த புல்லெல்லாம் சைடு இருக்கும்போது அறுத்துட்டு போவோம் மாட்டுக்கு. இப்போ மாடுகள் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி புல்லெல்லாம் அறுக்காமல் அப்படியே கிடக்கு. இது அந்த வயல். அதாவது வயலுக்கு மருந்து அடிப்பாங்க. பூச்சி மருந்து இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி அடிப்பாங்க. அந்த மருந்தோட டப்பா தான் இது. அந்த வரப்பில் நடந்து போய்கிருக்கேன். இதுக்கு பேர் தான் வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் அம்மன் கோவில். இது அந்த எனக்கு தெரிஞ்சு இப்படி நான் பிரதருக்கு முன்னாடி இருக்க பழைய காலத்து கோயில், ரொம்ப பழங்காலத்து கோயில்.
அம்மன் கோயில் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஊரை சுற்றி எல்லா கோயிலுமே வச்சுருக்காங்க. இது அம்மன் கோயில், ஐயனார் கோயில், சமயன் கோயில், பிள்ளையார் கோயில், முனியாண்டி கோயில் அப்படின்னு சொல்லி ஊரை சுற்றி எல்லாமே கோயில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கோயில் எங்கள் ஊர் அம்மன் கோயில் தான். இதே எங்கள் ஊர் அம்மன் கோயில். ஒவ்வொரு திருவிழாவும் போதும் அம்மன் கோயிலில் வந்து அம்மா கொண்டு வந்து இங்கே வச்சு சாமி கும்பிட்டு தான் போவாங்க. பிரசித்தி பெற்ற எங்கள் ஊர் அம்மன் கோயில் இதுதான். இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டேன். எங்கள் ஊருக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த அம்மன் கோயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்குங்க, நல்லதே நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். அம்மன் அருளால் எல்லா பேருமே நல்லா இருப்போம். இதே எங்கள் ஊர் அம்மன் கோயில். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அப்படியே வந்தமாக்கும் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நெல் பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். அருமையான நெல்லை பார்த்துட்டு அப்படியே ஐயனார் கோயிலுக்கு போவோம். வாங்க ஐயனார் கோயிலுக்கு போவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் இந்த வரப்பில் நடந்து போகிறேன். சகதியாக வர இருக்குது. இந்த வர பார்க்குறீங்களா, சகதியாக இருக்கா? இந்த சகதியில் தப்பி போகிறேன். இதை வரப்பு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர்த்துக்கு வரப்புன்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு. வரப்பு அப்படின்னா வயல் சுற்றி இருக்க நடந்து போகிற பகுதிக்கு பேர் தான் வரப்பு. அந்த வரப்பு தேவை, இது பூரா வரப்பு தான். இதில் இந்த மினி காயெல்லாம் இருக்கும், இன்னும் காய்க்கலை. அதை நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம். அந்த செடியை காமிக்கிறேன். இது என்னமோ ஒரு கீரை நினைக்கிறேன். இது என்னமோ ஒரு கீரை. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கீரைன்னு தெரியலை. இதை சின்ன பிள்ளையில் எடுத்து சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னன்னு தெரியல. இது பேர் கோரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு பிறகு கோரை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கெல்லாம் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த கோரை புல் 2 பக்கமே இருக்குது. மினிக்காய் காமிக்கணும்னா இதுதான் வந்து வரப்பு பகுதி பாருங்களே. அப்போ நடந்து போகிற பகுதி போய் தான் வரப்பு. இது நல்ல புல். இதெல்லாம் வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் அறுத்து போடுவோம் சின்ன பிள்ளையில். இந்த புல் பார்த்தாலே ஓடி போய் அறுக்கிறது, கட்டுக்கட்டாக போய் அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போடுறது. இப்போ நிறைய பேர் அறுக்கிறது கிடையாது. அழகாக இருக்கா, அருமையாக இருக்கா, ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கா. அம்மன் கோயில் சாமி கும்பிட்டு வந்தோம்ல, இது அம்மன் கோயில். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அருமையாக இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ சொந்த ஊரில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கறது உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. இப்போ நல்ல தண்ணி இருக்கிறதுனால, கம்மாயில் தண்ணி இருக்கிறதுனால
எல்லா பக்கமும் நெல் போட்டாங்க. நிறைய பேர் நெல் அங்கெல்லாம் போட்டிருக்காங்க நெல். சில பேர் வந்து விறகு வெட்டாமல் விட்டாங்க. இது ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க பாருங்களேன். அருமையான பிளேசஸ், நல்ல பச்சை பச்சேன்னு இருக்குது. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படி கூட சொல்லலாம். அதே ஐயனார் கோயில். இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஐயனார் கோயில் இருக்கா? இப்போ ஐயனார் கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். போமா? எஸ். மினி காயின் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த இதை தான் இது அந்த மினி காயின்னு சொல்லுவோம். இந்தாக்கல இந்த பகுதி பாருங்கள். இதை எடுத்து இந்த தட்டாங்காயின்றது பெருசாக இருக்கும். தட்டைப்பயிர் இருக்குல்லையா, இது சின்னதாக இருக்கும். தட்டாங்காய் மாதிரி இருக்கும், ஆனால் சிறுசாக இருக்கும். சின்ன பிள்ளையில் பிடிச்சி இங்கே ஒவ்வொரு வரிசையாக பிடிங்கி சாப்பிடுவோம். இது ஒரு மினி காய், சரிங்களா? அதேமாதிரி சின்ன ஒரு காய், இது என்ன காய் பேர் தெரியல, மறந்து போச்சு எனக்கு. இந்த இப்போ பூரா இன்னும் இப்போ காய் வரல. இந்த பகுதியில் வந்து பூ இருக்கும். இந்த இதில் பூ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருக்கும், உருண்டை காயாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சில காய் கசக்கும், பூச்சி ஏறினா தான் தெரியாது. நம்ம ஆளுக்கு சாப்பிட்றது இதுதான். இதை சின்ன இந்த இருக்கு பாருங்க, இந்த காயை முடிங்கிட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த இருக்கா, இதை நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். இந்த இருக்குல்ல, இந்த காய் இருக்கு பாருங்க. இதில் இந்த காய் இருக்குது, இருக்குல்ல, இதை பிடுங்கி சாப்பிடுவான். இப்போயும் சாப்பிட போகிறேன். மினி காய், இது என்ன காயின்னு தெரியல, இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட பாருங்க அந்த காயை, நல்லாயிருக்கும். இந்த வெள்ளரிக்காய்க்குல அந்த மாதிரி கான்செப்டுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிடுங்க பாருங்க, இந்த மாதிரி கொடியில் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடியில் இருக்கும். இதில் இதை ஒரு காய் இருக்கா, இந்த பாருங்க, இந்த காய் தான் பிடுங்க போகிறேன். பிடுங்கிட்டோம்னா இதை பிடுங்கி நான் சாப்பிட போகிறேன். வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், சின்ன உத்திரிகோன்னு புதுசாக இருக்குது. இதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும் பூரா இதை எடுத்து போட்டு சாப்பிட்றது. இப்போ தான் சாப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போமா, வாங்க சாப்பிட்றது. காய் இருக்கா, சாப்பிட நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். சூப்பர் சாப்பிட்றது ஃபுல் அழகா. இது என் தோட்டம். இது ஃபுல்லாக என்னென்னாக்கும் பாவக்காய் இருக்கு இல்லையா, அந்த பாவக்காய் செடி இதுதான். இது ஃபுல்லாக பாவக்காய். இந்த சைடு பூரா பாவக்காய் போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக வேணும் பாவக்காய். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இது மிளகாய் செடி, மிளகாய் செடி நிறையா போட்டிருக்காங்க. ஊடால கத்தரி செடி இருக்குது, ஆனால் மிளகா செடி நிறையா இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக மிளகா செடி, கூட கத்தரி இருக்குது. இதுக்கு பேர் தான் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தோட்டம் அப்படின்னா காய்கறிகள் விளையக்கூடிய பகுதிக்கு பேர் தான் தோட்டம். அதே இவங்களேன் ஆக்சுவலாக வந்து ஊடால ஒரு மேடு மாதிரி போட்டு அந்த மேடில் பூரா போட்டிருக்காங்களா. இது பூரா மல்லி, ஊடால மல்லி போட்டிருக்காங்க பாருங்க, வரிசையாக இருக்குது. அது பூரா மல்லி ஊடால இருக்குது பூரா. இங்கே என்ன போட்டிருக்காங்களா, தோட்ட பகுதியெலாம் கம்பு கட்டியிருக்காங்க. சுற்றி வர இந்த சுரக்காய் இருக்கும் இல்லையா, இது பூரா சுரக்காய் கொடி, சுரக்காய் பீக்கங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கொடி இது அது பூரா வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க. அங்கேயும் என்ன இருக்குது, மிளகாக்கண்டு, அப்புறம் வந்து கத்தரிக்காய், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதே தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறிகள் விளையக்கூடிய பகுதிக்கு பேர் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோட்டம் தான் இது. இது ஃபுல்லாக தோட்டம் தான். அந்த தோட்ட பகுதிக்கு தான் வந்திருக்குது. ஃபுல்லாக தோட்டம் தானே, இந்த தோட்ட பகுதிக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கு தான். இதுதான் தோட்டம். இது தோட்டம். இங்கிட்டு பூரா நெல், ஃபுல்லாகவே நெல் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பூரா நெல். நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள்ல. ஒரு பொந்து இருக்கு இல்லையா, ஒரு இது ஹோல் இருக்கு இல்லையா, இது வந்து
நண்டு வந்து அப்படியே எடுத்து வெளியில் வந்து நண்டு வீடுன்னு வச்சுக்கிறோமா, அந்த நண்டோட வீடு தான் இது. நண்டுகளாக இருக்கும் இல்லையா, அதனால என்ன செய்யணும், அந்த நண்டு வெளியில் வந்து பூச்சி சாப்பிட்டு உள்ளே போகிறதுக்காக அவங்க வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த வீடு தான் பார்த்துக்கிருக்கேன், நண்டு வீடு தான். உள்ளே விட்டமாக நண்டு உள்ளே இருப்பாங்க, ரொம்ப ஆழத்தில் இருப்பாங்க நண்டு. தெரியுதா, இதே நண்டு வீடு. இதே மேலே சொரிக்கலாம் ஒரு என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அதில் ஐயனார் கோயில் இருக்குது, வாங்க போகலாம். இது மேலச்சேரி குளம் ஆத்துடைய ஐயனார் திருக்கோயில், அங்கே தான் வந்திருக்கோம். இதுதான் ஐயனார் கோயில். ஐயனார் கோயில் பாருங்களேன், 2 குதிரைகள் வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது மேலச்சேரி ஐயனார் கோயில், அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே மேலே இருக்க ஒரு ஐயனார் பாருங்க, அது குதிரை மேலே உள்ள ஐயனார் இருக்கார். இங்கே பூரா வாக கணங்கள், சைடில் சிவன் பார்வதியெலாம் இருக்காங்க. அது இந்த பக்கமே வந்து மேலே இருக்கிறது கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி கோயில் சாமி மேலே இருக்கார். கீழே பூரா அந்த பூதகணங்கள் பக்கம் சைடில் சாமி. ஸோ அதே வந்து ஐயனார் கோயில். இது குதிரை. இந்த குதிரை வந்து அழகுடையான் என்ற ஊர்லேருந்து குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வருவாங்க. இது ஒரு திருவிழா, வருஷம் ஒரு திருவிழா நடக்கும், குதிரை எடுப்பு திருவிழா. அந்த திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா அது. இது புளியங்காய், புளிய பிஞ்சு. இது பாருங்களேன், இதுதான் புளிய மரம். புளிய மரத்தில் போனால் பிஞ்சு எப்படி காய்ச்சிக்கிட்டு பாருங்க. இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. இதே வந்து காயாகி அப்புறம் பழமாக வரும். புளிய மரத்தோட பிஞ்சு அதே இது. இதையும் சாப்பிட்லாம், இதையுமே. இது எங்கள் வீடு தான். இது எங்கள் வீடு, எங்கள் ஊரில் உள்ள, எங்கள் சொந்த கிராமத்தில் உள்ள வீடு. எங்கள் வீடு தான், கிராமத்தில் உள்ள வீடு தான் எங்கள் வீடு. இதே வந்து எங்கள் ஊரில் உள்ள சமயன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இதே சமயன் சாமி. இது எங்கள் ஊர் சமயன் சாமி. ஊரை காக்கும் சாமி, ஊரை காக்கும் சாமி சமயன் சாமி தான். விண்வெளியில் பூமி வானே, உயிரினத்தின் முகவரி வானே, அனைவரும் தங்கும் வீடு பூமி இவன்தானே. சூரியனின் ஒளியை ஒன்று, நிலவின் ஒளியை பார்த்து, பகலிரவும் நமக்கே சுற்றும் பூமி இவன்தானே. எங்கள் ஒரு பிள்ளையார் கோயில். இது எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில். நாங்கள்
சின்ன பிள்ளை இருக்கும்போது இங்கே வந்து பஜனை பாடுறது காலையில் 5 மணி 5:30க்கெலாம் வந்து சாமி மாலை போட்டுப்பாங்க. அங்கே பஜனை பாடுறதுக்காக இங்கே வருவோம். வந்து இங்கே கம்மாயில் குளிக்கிறது. இவன் ஒரு தோழன், நீருக்கு இவன் ஒரு நண்பன். கவசமாய் இந்த பூமி காப்பான் நம் மூச்சாகி